போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். TNPSC சம்பந்தமான ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட். Group 2 எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா Group 2க்கான மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான நிறைய நாள் சந்தேகம் இருந்திருக்கும். நிறைய பேர் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு வந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனிதவளத்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், எவ்வளோ பணிகள் முடிவடைஞ்சிருக்கு, எவ்வளோ போஸ்டிங்கை கொடுக்க போகிறாங்க, எப்போ இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில், ஏன் லேட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு. சரி பாருங்கள். ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸும் நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ட்விட்டர் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ Group 2 அண்ட் 2Aவுக்கான ரிசல்ட் ஸோ நமக்கு பிப்ரவரி 2022 வந்திருக்கும். நம்ம மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை எழுதியிருப்போம். ஸோ உங்களுக்கு நவம்பரில் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் பிப்ரவரியில் மெயின்ஸ் எக்ஸாம்ஸை எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ ரிசல்ட் டிசம்பர் 2023 தர போகிறாங்க. இதுதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைம் லைன். நம்ம இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, 2 இயர்ஸ் ஆக போகுது. அவ்வளோதான். நீங்கள் போஸ்டிங்லாம் வாங்கணும், ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2 இயர்ஸ் மேலே ஆகிடும். சரிங்களா? ஸோ பணி ஆணை டிசம்பர் 2023 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,000 பேர் இந்த Group 2க்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்ததாகவும், சரிங்களா? ஸோ அதுக்கான அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வு, யூபிஎஸ்சியில் நடக்கிறத விட 3 டைம்ஸ் அதிகம். இந்த யூபிஎஸ்சி பேப்பர் அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கே 5 months எடுத்துக்கிறாங்க. அதை விட 3 டைம்ஸ் எழுதியிருக்காங்களாமா. ஸோ இது அவங்களே 5 months எடுத்துக்கிறாங்க ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் நமக்கும் கூடுதலான நேரம் எடுத்துக்குது. அதை விட நம்ம ஒன்றும் குறைஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலான திறன் எந்த வகையிலும் குறையில. சரியா? நம்மளும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் மாதத்தில் தேர்வாணையத்தில் ஒரு கணிப்பொறி ஆய்வகம், கம்ப்யூட்டர் லேப் ஒன்று தான் இருந்துச்சாமா. இப்போது இன்னொரு கம்ப்யூட்டர் லேப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேறு சில தேர்வுகளுடைய எழுத்து தேர்வு விடைகளும் திருத்த வேண்டிய நிலை இருந்ததால் அந்த பணி ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சு. ஸோ இது போன்ற தாமதம் எதிர்காலத்திலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கம்ப்யூட்டர் லேப் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் அமைக்கிறாங்களாமா. சரிங்களா? அது ஒரு விஷயம். இப்போ எவ்வளோ சார் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 80% ப்ராசஸ் முடிஞ்சிருச்சாமா. முடிஞ்சிருக்கு. 80% 80 விழுக்காடு பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவு செய்யப்பட்டிருக்கு. டிசம்பர் முதல் வாரத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 6,000 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு முதலமைச்சரால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Group 4க்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் 13,000 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அதான் Group 4க்கு 10,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஆணைகள் வழங்கப்படுது ரீசெண்டாக. மேலும் 10,000 நபர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆக போகுது. வெயிட் பண்ணனாலும் சொல்லலை, முதல்ல டைம் லைன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டு, மெயின் எக்ஸாமினேஷன், மெயின்ஸ்க்கான ரிசல்ட்டு, பணி நியமன ஆணைகள் எல்லாமே உங்களுக்கு டிசம்பரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஒரு 20 monthsக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய காலநிலை. சரிங்களா? ஒரு Group 2 ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகி வேலைக்கு போகணும் அப்படிங்கன்னா இது ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி உங்களோட டைம் பீரியட் எவ்வளோ வந்திருக்கும், இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் நீங்கள் எக்ஸாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் ஒரு 2 இயர்ஸாக படிச்சிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கீங்க, எக்ஸாம் எழுதுனீங்க, மெயின்ஸ் எழுதுனீங்க, மெயின்ஸ்க்கான ரிசல்ட், போஸ்டிங் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ புதுசாக படிக்க வரவங்களுக்கு ஸோ இந்த ஒரு கால விரயம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது ஒன்று தான் நம்ம மெயினாக சொல்லணும். ஏன்னா நம்ம எந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்குள்ளே வரோம், உடனே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது பெரிய வேல்யூ எடுத்துக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. அதனால் உங்களால் முடியாதுன்னு சொல்லலை, எல்லாராலையும் முடியும். ஸோ இந்த அளவுக்கு பொறுமையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் இது போன்ற காலதாமதம் இனி எதிர்வரக்கூடிய நாட்கள், வருடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் சீக்கிரமாகவே ஒரு 1 இயர்க்குள்ளே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இன்டர்வியூ இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி 6 monthsல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் அவங்களே அந்த
டர்ன் டைம், அதாவது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து அதுக்கான டைம் பீரியடை ஒரு கால இதுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையும். ஸோ எல்லாருடைய கோரிக்கையும் இதுதான். ஸோ இவ்வளோ நாள் எடுத்துக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் வந்து நீங்கள் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணணும். தான் இந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய அதியமான் அகாடமியிலிருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி ஆல் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ காண்டாக்ட் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியும். தருமபுரி மற்றும் கோவையில் உங்களுக்கு வந்து டைரக்ட் கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே போயிட்டுருக்கு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணுன்றவங்க அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.